ராதே ராதே. நம்ம சத்குருநாதரோட பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கத்துட்டு வரோம். இப்பொழுது 5வது ஸ்கந்தத்துல 19வது அத்தியாயம் கத்துட்டு இருக்கோம். இந்த 19வது அத்தியாயத்துல பாரத வருஷத்துல முதல்ல எல்லா வருஷங்களையும் சொல்லிண்டே வந்துட்டு கடைசியா பாரத வருஷத்துல பகவான் எப்படி நாரத மகரிஷி நரநாராயண ரூபத்துல ஆராதனை பண்றாருன்னு சொல்லிட்டு பாரத வருஷத்துல எவ்வளவு மலைகள் இருக்கு, எவ்வளவு நதிகள் இருக்கு, அந்த நதிகளோட பேர் எல்லாமே எப்படி பாவனமாக்குறது அதெல்லாம் சொல்லி முடிச்சார். அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது தேவர்கள் என்ன பண்றாளாம், இந்த பாரத தேசத்தோட ஒரு பெருமைய தேவர்கள்லாம் பாடுறாளாம். அவர்களே பார்த்து ஆச்சரியப்படக்கூடதா இருக்கு இந்த பாரத தேசம். அவ என்ன சொல்றா அப்படின்னா, அஹோ அமீஷாம் கிம் அகாரி சோபனம் அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த பாரத தேசத்துல பிறந்தவாள்லாம் என்ன புண்ணியம் பண்ணானே தெரியலையே, இல்ல அவர்களிடத்துல பகவான் அவர்கள் பாரத தேசத்துல பிறந்திருக்கிறதுனாலேயே சுயமா அவர்கள் கிட்ட அவ்வளவு சந்தோஷப்படுறானா. ஏன்னா கருணை மிக்கவன் இல்லையா பகவான், அதனால அவர் தானா சந்தோஷப்படுறானாம். ஏன்னா இப்படி ஒரு ஆச்சரியமான கிடைக்கதற்கு அரியதான ஒரு வரம் கிடைச்சிருக்கே அவளுக்கு. என்னது அப்படின்னா பாரத வருஷத்துல மனுஷ ஜென்மா அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஒரு மனுஷ ஜென்மா பாரத தேசத்துல கிடைச்சாதான் பகவான் விஷ்ணுவுக்கு கைங்கரியம் பண்ணி பக்தி பண்றது இதெல்லாம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பிறவி இந்த பாரத வருஷத்துல அப்படிங்கிறது நாங்க எப்பொழுதும் மனசுல பார்த்து பார்த்து ஏங்கி ஏங்கி ஆசைதான் படுறோமே தவிர எங்களுக்கு அது கிடைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றா. தங்களையே ரொம்ப நொந்துண்டு பேசுறா. அடுத்த ஸ்லோகத்துல அவ சொல்றா, நாங்க என்ன பெருசா சாதிச்சிட்டோம், எவ்வளவோ யாகங்கள்லாம் பண்ணோம், எவ்வளவோ தபங்கள்லாம் பண்ணோம், எவ்வளவோ நிறைய விரதங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணி இந்த ஒரு ஸ்வர்கலோகத்துல இப்போ உட்காந்துருக்கோம். இதுதான் நாங்க அடைஞ்சது. ஆனா கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்ணி இந்த ஸ்வர்கலோகத்தை அடைஞ்சோமோனோ இது இப்ப எங்களுக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இந்த ஸ்வர்கலோகத்துல என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு தோணிடுத்து அப்படின்னு சொல்றா. இது அடைஞ்சதுங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு சாதனையோ அப்படின்னு தோன்றது. ஏன் அப்படின்னா, ந எத்ர நாராயண பாத பங்கஜ ஸ்மிருதி, இந்த ஸ்வர்கலோகத்துல நாராயணனுடைய பாத பங்கஜம் அந்த பாதத்தினுடைய நினைவு அப்படிங்கிறது இங்க இல்லவே இல்லையே. அப்படிப்பட்ட இந்த ஸ்வர்க்கத்துல அங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன் அப்படின்னா பாரத தேசத்துலதான் பகவானுடைய சரண கமலத்தை ஸ்மரிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம், ஒரு எல்லா சூழ்நிலையும் அமையறது. ஏன் ஸ்வர்க்கத்துல அதை பண்ண முடியல அப்படின்னு அவளே சொல்றா. இந்த ஒரே போகங்களா அதிகமா இருக்கு, அந்த போகங்கள்லயே மயங்கி போய் எங்களோட இந்திரியங்கள்லாம் அந்த போகத்திலேயே போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட பகவானை நாங்க ஸ்மரிக்கிறதே இல்லையே. பகவானை ஸ்ரவணமோ ஸ்மரணமோ அல்லது பலவிதமான பக்தி மார்க்கங்கள் மூலமாக பாரத வருஷத்துல தானே பகவானை ஆராதனை பண்ண முடியும். அதனால நாங்க அடைஞ்ச இந்த ஸ்வர்க லோகம்ங்கிறது வீண் அப்படின்னு தோன்றது அப்படிங்கிறா. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னா, பாரத வருஷத்துல ஒரு மனுஷனாக ரொம்ப குறைஞ்ச ஆயுளோட பிறந்தா கூட பரவாயில்ல, அது இன்னும் மேலானது. எதை காட்டிலும் அப்படின்னா கல்பாயுஷ காலம் மேல் லோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, பிரம்மலோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம் போன்ற லோகங்கள்லாம் ஒரு கல்பம் காலம் அவர்களுக்கு ஆயுஷாம். அந்த கல்ப காலம் ஆயுஷோட அங்க வாழறத காட்டிலும் பாரத தேசத்துல ஏதோ கொஞ்ச நாள் தான் ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னா கூட இந்த பிறவிதான் இன்னும் சிறந்தது அப்படிங்கிறான். ஒரு கல்ப காலம்ங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1000 சதுர்யுகங்களாம். ஒரு சதுர்யுகம்ங்கிறதே 4 யுகம்ங்கிறதே எவ்வளவோ நீண்ட காலம். அது போன்ற 1000 சதுர்யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். அத நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா 4,320,000,000 ஹியூமன் இயர்ஸ். அவ்வளவு காலமா ஒரு கல்ப ஆயுசு. கடைசியில ஆனா அந்த கல்ப ஆயுசு முடிஞ்ச அப்புறமா அவர்களும் திருப்பி பிறந்துதான் ஆகணுமோ. அதனாலதான் சொல்றா, இந்த கல்ப காலம் ஆயுஷ் இருந்தாலும் கூட திரும்பி எப்படியும் பிறந்துதானே ஆகணும், அந்த மோட்சம் கிடையாதே. ஆனா அந்த கொஞ்ச நாள் ஒரு சின்ன ஒரு ஆயுட்காலத்தோட பாரத தேசத்துல ஒரு மனுஷனாக பிறந்துட்டான் அப்படின்னா அவன் நல்ல புத்திசாலியா இருந்தான்னா எப்படியாவது தன்னோட கர்மங்கள் பண்ணக்கூடிய எல்லா கர்மங்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி பக்தி பண்ணி பகவான் சரணத்தையே நினைச்சுண்டு அவன் மரண காலத்துல பகவானை நினைச்சுண்டு அப்படி உயிரை விட்டான் அப்படின்னா சாட்சாத் வைகுண்டத்துக்கே போயிடலாமே. அந்த வைகுண்டம்ங்கிறது பிரம்மலோகத்துக்கும் மேல இருக்கக்கூடிய இடம். இந்த பிரம்மலோகத்திலேயே காலை வச்சு அதுக்கும் மேல இருக்கக்கூடிய வைகுண்டம்னு சொல்லக்கூடிய அந்த மோட்ச நிலையவே அடைஞ்சுள்ளாமே அப்படின்னு சொல்றான். அந்த மோட்ச நிலைங்கிறது அபயம், அதாவது பயமே அற்ற அந்த ஒரு ஸ்திதி இல்லையா பகவானுடைய பதம் அப்படிங்கிறது. அதனால இந்த பாரத தேசத்துல கொஞ்ச நாள் இருந்தாலும் அதுதான் மேல் அப்படிங்கிறார். அந்த பிரம்மலோகத்துல ஒரு கல்பாயுஷ் காலம் இருக்கிறத காட்டிலும் அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக
அவ சொல்றா, இந்த பிரம்மலோகம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த பிரம்மலோகத்துக்கு யாரும் ஆசைப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா, ந எத்ர வைகுண்ட கதா சுதாபகா, அந்த லோகத்துல எல்லாம் எப்படி இருக்கான், அங்க பகவானுடைய அமிர்தம் போன்ற அந்த கதைகள்லாம் இருக்கே, அதெல்லாம் அங்க கிடையவே கிடையாதாம். யாரும் பகவத் கதைகள்லாம் அங்க சொல்லவே மாட்டாளாம். ந சாதவோ பாகவதாக ததாஸ்ரயாக, இங்க எங்க பார்த்தாலும் சந்துக்கள்லாம் பாரத தேசத்துல எவ்வளவு பேர் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பகவான ஆசிரியிச்சு இருக்கக்கூடிய சாதுக்கள் பாகவதர்கள்லாம் கிடையவே கிடையாது. கடைசியில ந எத்திர யக்ஞேஷ மகா மகோத்சவாக அப்படின்னு பகவான் அப்படி கொண்டாடுறோம் இல்லையா, நம்ம எல்லாம் இங்க உற்சவங்கள்லாம் பண்ணி எப்படி திவ்யநாமம் பண்றோம், பஜனை பண்றோம், புறப்பாடு பண்றோம், அந்த அனுகரணங்கள்லாம் பண்றோம், கோவர்தன லீலையோட அனுகரணங்கள்லாம் பண்றோம். இந்த இடத்துல யக்ஞேஷ மகாஹா அப்படின்னா சப்தாகம்ங்கிறதும் ஒரு யஜ்ஞம் தான், ஜபம்னும் யஜ்ஞம்னு சொல்றோம், ஜப யஜ்ஞம்னு சொல்றோம். அது மாதிரி பகவான் விஷ்ணுவை கொண்டாடக்கூடிய இது போன்ற யஜ்ஞங்களோ மகோத்சவங்களோ இல்லாத அந்த பிரம்மலோகத்தை யாரும் ஆசைப்படாதீங்கோ, அங்க ஒன்னும் சாரமே இல்ல, இந்த பாரத தேசம்தான் அதை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக தேவர்கள் இப்ப என்ன பண்றா அப்படின்னா, அப்படிப்பட்ட பாரத தேசத்துல ஒருவன் பிறந்தும் அந்த மனுஷ ஜென்மாவை அவன் பிரயோஜனப்படுத்திக்கல மோட்சத்திற்காக அப்படின்னா, அத்தகைய மனுஷர்களை நிந்திக்கிறா இப்ப தேவர்கள். என்ன சொல்றானா, இந்த மனுஷ ஜென்மாங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, அதுல பகவான் இந்த மோட்ச நிலையை அடையறதுக்கான சாமகிரிகைகள், அதாவது நல்ல ஒரு கூர்மையான புத்தி, விவேகம், இது தப்பு இது சரி அப்படிங்கிறத பிரிஞ்சு தெரிஞ்சுக்கக்கூடிய விவேகம், இதெல்லாத்தோடதான் அந்த மனுஷ ஜென்மாவை படைக்கிறான் பகவான். அதெல்லாம் இருக்கும்பொழுது, அந்த சூழ்நிலைகள்லாம் நன்னா அமைஞ்சிருக்கும் பொழுது, மனுஷ ஜென்மா கை கால்லாம் நன்னா இருக்கும் பொழுது, விவேகம் வைராக்கியம் எல்லாம் வளர்த்துக்க கூடிய ஒரு சரீரம், அந்த மனுஷ சரீரத்துல தானே அதெல்லாம் பண்ண முடியும். அதெல்லாம் இருந்தும் கூட ஒருவன் மோட்சத்தை அடையல அப்படின்னா தேவர்கள்லாம் அவனை நிந்திக்கிறா. எப்படிப்பட்டவாளாம் அவர்கள்லாம் அப்படின்னா, காட்டுல சில பட்சிகள்லாம் இருக்கும், வேடுவர்கள்லாம் அந்த பட்சிகளை வலையில கட்டிட்டு எடுத்துட்டு போயிடுவா. ஒரு கால் ஏதோ பை சான்ஸ்னு சொல்றோமே, அது மாதிரி ஏதோ அந்த வலையில ஒரு ஓட்டை இருந்து சில பட்சிகள் அதுல இருந்து தப்பிச்சு போயிடுது. ஆனா அந்த பட்சிகள் என்ன பண்றதா, எந்த மரத்துல அந்த வேடுவன் தன்னை புடிச்சுட்டு போனானோ திரும்ப அதே மரத்துல அதே கிளையில போய் உக்காண்டுதான். அப்படி உக்காண்டா என்ன ஆகும், திரும்பி அந்த வேடன் புடிச்சுட்டு போயிட மாட்டானா. அத்தகைய ஒரு மூடர்களான அந்த பட்சிகளை போலதான் இந்த மனுஷர்களும் பாரத பூமியில மனுஷ ஜென்மா கிடைச்சும் மோட்சத்துக்காகவோ பகவானுக்காகவோ அடையறதுக்கு பாடுபடலைன்னா அவர்கள் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக பாரத வருஷத்துல இருக்கிறவர்களுடைய ஒரு பாக்கியத்தை திரும்பவும் தேவர்கள் அடுத்த ஸ்லோகத்துல ஸ்மரிக்கிறா. அவர்கள்லாம் பாரத தேசத்துல யஜ்ஞங்கள்லாம் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி யஜ்ஞங்கள் பண்ணும்பொழுது விதவிதமான தேவர்கள், அக்னி, இந்திரன், சந்திரன், சோமன் போன்ற எவ்வளவோ தேவர்கள் இருக்காளே, ஒருவரையும் குறிச்சு யாகங்கள்லாம் பண்ணுவா. அவர்களுக்கு ஏற்ற மந்திரங்கள் எல்லாம் சொல்லுவா. அவரவர்களுக்கு ஏத்த மாதிரி ஹவிர் பாகங்கள்லாம் கொடுத்து அந்த தேவதைகள் எல்லாம் கூப்பிட்டு அந்த யாகத்துல எல்லாம் கொடுப்பா இல்லையா. பகவான் என்ன பண்றாராம், இவர்களிடத்துல இந்த பாரத வருஷத்துல இருக்கக்கூடிய மனுஷர்களிடத்துல சந்தோஷப்படுறார் இல்லையா எப்பொழுதுமே. அதனால பகவான் இந்த தேவதைகள் மூலமாக தன்னைதான் கூப்பிடுறா அப்படிங்கிறதுனால, ஏன்னா எல்லா தேவதைகளுமே பகவானோட அம்சம்தான். அதனால பகவான் எல்லா தேவதைகளையும் தானே இருக்கிறதுனால அவனே பரிபூர்ணனாக இருக்கான். பக்தர்களுக்கெல்லாம் கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அப்படி இருந்தும் கூட இவர்கள் எந்த மந்திரத்தை சொல்லி எந்த தேவதைகளை கூட்டாலும் பகவானே தானே அந்த ஆகுதிகள் எல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கிறானாம். அப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணிருக்கா இந்த பாரத தேசத்துல அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இப்பொழுது என்ன சொல்றா அப்படின்னா, பாரத தேசத்திலேயே கூட எல்லாரையும் காட்டிலும் யார் மனசுல ஆசையே இல்லாம பகவான் ஆராதனை பண்றாளோ அவர்கள் தான் ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றான். அது எப்படி சொல்றான்னா, ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்றா. சத்தியம் திசதி அர்த்திதம் அர்த்திதோ நிருணாம். அது வாஸ்தவமான ஒரு சத்தியமான விஷயம் என்ன அப்படின்னா, பகவான் தன்னை யாராவது இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவனை பூஜை பண்ணினா அப்படின்னா கண்டிப்பா அவ ஆசைப்பட்டதை அவர்களுக்கு கொடுத்துருவான். ஆனா அதுதான் உயர்ந்த அனுகிரகமா அப்படின்னா அது இல்ல அப்படிங்கிறான். அது எப்படி தெரியறது அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்லயே அவன் திரும்பவும் வேற ஒரு ஆசையோட பகவான் இடத்துல நிக்கிறான் இல்லையா. அப்போ அவன் பரிபூர்ணமாக ஆகல. ஆனா உண்மையான அனுகிரகம் என்ன அப்படின்னு சொல்றா, யாரு பகவான பூஜை பண்ணும்பொழுது மனசுல எந்த விதமான ஆசையும் இல்லாம பகவான பூஜை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துக்காகவே பூஜை பண்றாளோ, அப்ப பகவான் என்ன பண்றான்னா தானே ரொம்ப சந்தோஷப்பட்டு
அவர்களுக்கு ஒரு பெரிய வரனை கொடுக்கறான். என்ன அப்படின்னா, தன்னுடைய 2 தாமரை போன்ற சரணங்களை பக்தர்களுக்கே கொடுத்துடுறான். அந்த 2 தாமரை போன்ற சரணங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஹிருதயத்துல நம்ம அந்த சரணத்தை வச்சுட்டோம் அப்படின்னா, ஆசைகள் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஓட்டை இருக்கு இல்லையா நம்மளுடைய ஹிருதயத்துல, எப்ப பாரு அந்த ஆசைகள் வேணும் வேணும் வேணும்னு அதை அப்படியே அடைச்சுடுறதாம் அந்த 2 சரணமும். அதனால அதுக்கப்புறமா தேவை அப்படிங்கறதே இல்லாத ஆயிடுமாம். அதனால தன்னுடைய இச்சா பிதானம் நிஜபாத பல்லவம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றா. எல்லா ஆசைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்னோட சரணங்களையே தூக்கி அப்படி நிஷ்காம பக்தர்களுக்கு கொடுத்துடுறான் பகவான் அப்படின்னு சொல்றா. கடைசியா ஒரு பிரார்த்தனை பண்றா. ஒரு கால் நாங்க எவ்வளவோ புண்ணியங்கள்லாம் பண்ணிதானே இந்த சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம். போன ஜென்மத்துல நாங்க பண்ண புண்ணியங்கள்ல ஏதாவது நல்ல யாகங்களோடைய ஒரு பலனோ, அல்லது நிறைய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள்லாம் ஜபிச்சிருப்போமே அதோட பலனோ, அல்லது எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் பண்ணிருப்போமே அதோட பலன்கள்லாம் இந்த ஸ்வர்க்கத்தை நாங்க அனுபவிச்சும் கூட ஏதாவது பாக்கி இருந்தது அப்படின்னா அந்த ஒரு பலனுக்காக எங்களுக்கு பாரத தேசத்துல ஒரு மனுஷ ஜென்மா கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஏன்னா அந்த பாரத வருஷத்துல பிறந்தாதான் பகவான் ஹரிய தியானம் பண்ண முடியும், மனசால நினைக்க முடியும். பகவான் ஹரிதான் பூஜைக்கு தகுந்தவன் அப்படிங்கறத உணர முடியும். அது மட்டும் இல்ல, பகவான் ஹரிதான் பூஜை பண்றவாளுக்கு எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுண்டு உணர்ந்து பக்தி பண்ணக்கூடிய அந்த ஒரு ஜென்மா வேணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இதோட இந்த தேவர்கள் பாரத தேசத்தை புகழறத முடிச்சுட்டு இப்ப அடுத்ததா ஸ்ரீ சுகர் சொல்றார், ஹே பரீட்சித்து, சில பௌராணிகர்கள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ஜம்பூ தீபத்துல சின்ன சின்னதா 8 தீபங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றா. அது எப்படி உண்டாச்சு அப்படின்னா, சகர சக்கரவர்த்தி ஒரு சமயம் அஸ்வமேத யாகம் பண்ணார். அந்த அஸ்வமேத யாகத்துக்கு ஒரு குதிரையை எப்படி அனுப்புவா இல்லையா, அந்த குதிரை காணாம போயிட்டான். அந்த காணாத போன குதிரையை அவர்கள் தேடிண்டு போனாலாம். யாரு அப்படின்னா சகர சக்கரவர்த்தியோடைய குழந்தைகள். அப்படி தேடிண்டு போகும்பொழுது பூமியை எங்க பார்த்தாலும் தோண்டிண்டே போனாலாம். அந்த தோண்டின இடங்கள்ல சில இடங்கள்லாம் அப்படி தீபங்களாக ஆச்சு அப்படின்னு சொல்றார். அதோடைய பேரெல்லாம் சொல்ற, ஸ்வர்ண பிரஸ்தகா, சந்திர சுக்ல, ஆவர்த்தனோ, ரமணகோ, மந்தர ஹரிணகா, பாஞ்சஜன்யா, சிம்ஹலோ, லங்கேதி அப்படின்னு இந்த கடைசியில சொல்லக்கூடிய லங்கா அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய அந்த லங்கையும் இந்த 8 தீபங்கள்ல ஒரு தீபம் அப்படின்னு சொல்ற. ஹே பரீட்சித்து, இப்படியாக நான் உனக்கு ஜம்பூ தீபத்தினுடைய இந்த வருஷ விபாகங்கள் அது எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நல்லா விஸ்தாரமா நான் உனக்கு எடுத்து சொல்லியாச்சு. நான் எப்படி என்னுடைய ஆச்சாரிய இடத்துல கத்துண்டேனோ அதெல்லாம் நான் உனக்கு எடுத்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இதோட இந்த ஜம்பூ தீப வர்ணனையை முடிச்சுக்கிறார். இதோட இந்த 19வது அத்தியாயமும் பூர்த்தி ஆகுது. இன்னைக்கு நம்ம இந்த 19வது அத்தியாயம் முடியற வரைக்கும் கத்துக்கலாம். ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेम भक्तमण्डल नित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलम्
शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरुनाथ महाराज की जय 21வது ஸ்லோகத்திலிருந்து இப்ப ஆரம்பிக்கிறோம். ஏததேவ ஹி தேவா காயந்தி एतदेव हि देवा गायन्ति एतदेव हि देवा गायन्ति अहो अमीशां किमकारिशोभनम् अहो अमीशां किमकारिशोभनम् अहो अमीशां किमकारिशोभनम् प्रसन्न येषां स्विदुतस्वयं हरिः प्रसन्न येषां स्विदुतस्वयं हरिः प्रसन्न येषां स्विदुतस्वयं हरिः यैर्जन्म लब्धं नृषु भारताजिरे यैर्जन्म लब्धं नृषु भारताजिरे यैर्जन्म लब्धं नृषु भारताजिरे मुकुन्दसेवौपैकं स्पृहाहिनः मुकुन्दसेवौपैकं स्पृहाहिनः मुकुन्दसेवौपैकं स्पृहाहिनः किं दुष्करैर्नः क्रतुभिः तपोव्रतैः किं दुष्करैर्नः क्रतुभिस्तपोव्रतैः किं दुष्करैर्नः क्रतुभिस्तपोव्रतैः दानादिभिर्वा द्युजयेन फल्गुना दानादिभिर्वा द्युजयेन फल्गुना दानादिभिर्वा द्युजयेन फल्गुना न यत्र नारायणपादपङ्कज न यत्र नारायणपादपङ्कज न यत्र नारायणपादपङ्कज स्मृतिः प्रमुष्टातिशयेन्द्रियोत्सवात् स्मृतिः प्रमुष्टातिशयेन्द्रियोत्सवात् स्मृतिः प्रमुष्टातिशयेन्द्रियोत्सवात् कल्पायुषां स्थानजयात् पुनर्भवात् कल्पायुषां स्थानजयात् पुनर्भवात् कल्पायुषां स्थानजयात् पुनर्भवात् क्षणायुषां भारतभूजयोवरम् क्षणायुषां भारतभूजयोवरम् क्षणायुषां भारतभूजयोवरम् क्षणेन मर्त्येन कृतं मनस्विनः क्षणेन मर्त्येन कृतं मनस्विनः क्षणेन मर्त्येन कृतं मनस्विनः सन्न्यस्य संयान्ति
अभयं पदं हरेः संन्यस्य संयान्त्यभयं पदं हरेः संन्यस्य संयान्त्यभयं पदं हरेः न यत्र वैकुण्ठ कथा सुधापगा न यत्र वैकुण्ठकथा सुधापगा न यत्र वैकुण्ठकथा सुधापगा न साधवो भागवतास्तदाश्रयाः न साधवो भागवतास्तदाश्रयाः न साधवो भागवतास्तदाश्रयाः न यत्र यज्ञेशमखा महोत्सवाः न यत्र यज्ञेशमखा महोत्सवाः न यत्र यज्ञेशमखा महोत्सवाः सुरेशलोकोऽपि न वै ससेव्यताम् सुरेशलोकोऽपि न वै ससेव्यताम् सुरेशलोकोऽपि न वै ससेव्यताम् प्राप्ता नृजातिं त्विहये च जन्तवो प्राप्ता नृजातिं त्विहये च जन्तवो प्राप्ता नृजातिं त्विहये च जन्तवो ज्ञानक्रिया द्रव्यकलापसंभृताम् ज्ञानक्रिया द्रव्यकलापसंभृताम् ज्ञानक्रिया द्रव्यकलापसंभृताम् न वै यतेरन् अपुनर्भवायते न वै यतेरन् अपुनर्भवायते न वै यतेरन् अपुनर्भवायते भूयो वनौका इव यान्ति बन्धनम् भूयो वनौका इव यान्ति बन्धनम् भूयो वनौका इव यान्ति बन्धनम् यैः श्रद्धया बर्हिषि भागशो हविः यैः श्रद्धया बर्हिषि भागशो हविः यैः श्रद्धया बर्हिषि भागशो हविः निरुक्तमिष्टं विधि मन्त्र वस्तुतः निरुक्तमिष्टं विधिमन्त्रवस्तुतः निरुक्तमिष्टं विधिमन्त्रवस्तुतः एकः पृथङ् नामभिः आहुतो मुदा एकः पृथङ् नामभिराहुतो मुदा एकः पृथङ् नामभिराहुतो मुदा गृह्णाति पूर्णः स्वयम् आशिषां प्रभुः गृह्णाति पूर्णः स्वयमाशिषां प्रभुः गृह्णाति पूर्णः स्वयम् आशिषां प्रभुः सत्यं दिशति अर्थितम् अर्थितो नृणाम् सत्यं दिशत्यर्थितम् अर्थितो नृणाम् सत्यं दिशत्यर्थितम् अर्थितो नृणाम् नैवार्थदो यत् पुनरर्थिता यतः नैवार्थदो यत् पुनरर्थिता यतः नैवार्थदो यत् पुनरर्थिता यतः स्वयं विधत्ते भजताम् अनिच्छताम् स्वयं विधत्ते भजताम् अनिच्छताम् स्वयं विधत्ते भजताम् अनिच्छताम् इच्छापिधानम् निजपादपल्लवम् इच्छापिधानं निजपादपल्लवम् इच्छापिधानं निजपादपल्लवम् यद्यत्र न स्वर्गसुखावशेषितम् यद्यत्र नः स्वर्गसुखावशेषितम् यद्यत्र नः स्वर्गसुखावशेषितम् स्विष्टस्य सूक्तस्य कृतस्य शोभनम् स्विष्टस्य सूक्तस्य कृतस्य शोभनम् स्विष्टस्य सूक्तस्य कृतस्य शोभनम् तेना जनाभे स्मृतिमज्जन्मनः स्यात् तेना जनाभे स्मृतिमज्जन्मनः स्यात् तेना जनाभे स्मृतिमज्जन्मनः स्यात् वर्षे हरिः यत्
भजतां शं तनोति। वर्षे हरिर्यद्भजतां शं तनोति। वर्षे हरिर्यद्भजतां शं तनोति। श्रीशुक उवाच श्रीशुक उवाच जम्बूद्वीपस्य च राजन् जम्बूद्वीपस्य च राजन् जम्बूद्वीपस्य च राजन् उपद्वीपान् उपद्वीपान् अष्टौ हैक उपदिशन्ति। अष्टौ हैक उपदिशन्ति सगरात्मजैः अश्वान्वेषण सगरात्मजैरश्वान्वेषण इमां महीं परितो निखनद्भिः उपकल्पितान्। इमां महीं परितो निखनद्भिरुपकल्पितान्। इमां महीं परितो निखनद्भिरुपकल्पितान्। तद्यथा स्वर्णप्रस्थः चन्द्रशुक्ल स्वर्णप्रस्थश्चन्द्रशुक्ल आवर्तनो रमणको मन्दरहरिणः पाञ्चजन्यः सिंहलोलङ्केति। एवं तव भारतोत्तमा जम्बूद्वीपवर्षविभागो यथोपदेशम् उपवर्णित इति இப்பொழுது நம்ம 21வது ஸ்லோகத்துல இருந்து சேர்ந்து படிக்கலாம். ஏததேவ ஹி தேவா காயந்தி அஹோ அமீஷாம் கிமகாரி சோபனம் பிரசன்ன ஏஷாம் ஸ்விதுதஸ்வயம் ஹரிஹி यैर्जन्म लब्धं नृषु भारताजिरे मुकुन्द सेवौपैकं स्पृहाहिनः किं दुष्करैर्नः क्रतुभिस्तपोव्रतैः दानादिभिर्वा द्युजयेन फल्गुना न यत्र नारायणपादपङ्कज स्मृतिः प्रमुष्टातिशयेन्द्रियोत्सवात् कल्पायुषां स्थानजयात् पुनर्भवात् क्षणायुषां भारत भोजयो वरम् क्षणेन मर्त्येन कृतं मनस्विनः सन्न्यस्य संयान्त्यभयं पदं हरेः न यत्र वैकुण्ठकथा सुधापगा न साधवो भागवतास्तदाश्रयाः न यत्र यज्ञेशमखा महोत्सवाः सुरेश लोकोऽपि न वै ससेव्यताम् प्राप्ता नृजातिं त्विहये च जन्तवो ज्ञानक्रिया द्रव्यकलापसंहृताम् न वै यतेरन् अपुनर्भवायते भूयो वनौका इव यान्ति बन्धनम् यै श्रद्धया बर्हिषि भागशो हविः निरुक्तमिष्टं विधिमन्त्रवस्तुतः एकः पृथङ् नामभिराहुतो मुदा गृह्णाति पूर्णः स्वयमाशिषां प्रभुः सत्यं धिषत्यर्थितम् अर्थितो नृणां नैवार्थदो यत्पुनरर्थिता यतः स्वयं विधत्ते भजतामनिच्छताम् इच्छापिधानं निजपादपल्लवम् यद्यत्र न स्वर्गसुखावशेषितम् स्विष्टस्य सूक्तस्य कृतस्य शोभनम्
तेनाजनाभे स्मृतिमज्जन्म न स्यात् वर्षे हरिर्यद्भजतां शन्तनोति। श्रीशुक उवाच जम्बूद्वीपस्य च राजन् उपद्वीपान् अष्टौ हैक उपदिशन्ति सगरात्मजैः अश्वान्वेषण इमां महीं परितो निखनद्भिः उपकल्पितान्। तद्यथा स्वर्णप्रस्थश्चन्द्रशुक्ल आवर्तनो रमणको मन्दरहरिणः पाञ्चजन्यः सिंहलोलङ्केति। एवं तव भारतोत्तम जम्बूद्वीपवर्षविभागो यथोपदेशम् उपवर्णित इति। श्रीहरये नमः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். இந்த செஷன் நம்ம படிச்ச ராகம் பிருந்தாவன சாரங்கா. அடுத்த செஷன்ல 20வது அத்தியாயம் கத்துக்க ஆரம்பிக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapurana, and now in the 5th skanda we are learning the 19th chapter. So in this 19th chapter we saw, after having described about all the other Varshas, now Sri Shukadeva in this chapter described about the Bharata Varsha, the worship of Nara Narayana by Narada Maharishi, and then he also described about the various mountains and rivers present in Bharata Varsha. Now further he goes on to say how even the Devas, they sing the greatness of this Bharata Varsha. So he says the Devas sing in this manner, Aho Amisham Kim Akari Shobhanam. The Devas say, oh, what merits have been done by these people who have got a human birth in this Bharata Varsha? Or is it that Lord Hari, who is very compassionate, is just pleased with them, that he has given them a birth in this Bharata Varsha as human beings? And so the Devas say, this birth as a human in Bharata Varsha is the only one which is suitable for worship of Lord Vishnu and doing devotion to Lord Vishnu. And such a birth in Bharata Varsha is always being only coveted by us. We never even get it even once, they say. And then in the next verse they speak very dissatisfied with themselves. They say, what have we gained by doing all these sacrificial performances, many austerities and various other sacred vows, doing charities and other acts which are so difficult to perform, and we have attained Swarga as a result of all this. But what is the result of attaining this Swarga, which is very very small compared to the greatness of being born as a human in Bharata Varsha? So they feel it is just a very futile achievement of even having come to heaven. Because in heaven, what is not there? They are telling, Na yatra Narayana pada pankaja smritihi. The remembrance of the lotus-like feet of Lord Narayana is not at all there in heaven, and that is why they don't like to be in heaven at all. Why it is not there is because they are excessively indulged in sense pleasures always. They have all the pleasures to the fullest extent, and their indriyas, that is senses, are always engaged in such sense pleasures that they don't even have the time to think of Bhagavan Narayana. And so they feel that even having achieved Swarga is only a futile achievement. And such remembrance of God through Shravana or Smarana can be done only by humans, isn't it, in this Bharata Varsha? Because we have already said that here only people can do actions or offer the actions to Bhagavan or think of God or do anything of that sort only in this Varsha. So they feel very dissatisfied with themselves. And then in the next verse the Devas say, even a short span of life as a human in this Bharata Varsha is much greater than a life which is attained in the higher worlds like Brahmaloka, Tapoloka, Janaloka, Satyaloka and so on, where people have a lifespan of 1 kalpa. If we have to convert this huge lifespan of 1 kalpa into human years, it will be such a big number, 4,320,000,000 human years. And so the Devas say that even such a huge lifespan in the higher worlds like Brahmaloka is nothing when compared to a short lifespan of a human in Bharata Varsha. Because even after such a huge lifespan in such higher worlds, a person has to be born again.
there is rebirth for that person. Whereas a human being who is born in Bharatavarsha, though he has a perishable body and though he has a very short lifespan, if he is very wise enough, what he can do is he can perform all the actions and offer it to Bhagavan. He can do loving devotion to Bhagavan. He can use his discrimination. He can develop dispassion, knowledge, and finally attain the highest state of liberation, which is nothing but the state of Vaikuntha, the abode of Lord Vishnu, where there is total fearlessness. And not only that, this abode of Vaikuntha is higher even than that Brahma Loka. So they can place their feet even upon Brahma Loka and go above to Vaikuntha. And so even a short lifespan in Bharatavarsha as a human is very much greater than a Kalpayusha, that is a very long lifespan of one Kalpa even in Brahma Loka, they say. And then the Devas say that let it be even the abode of Brahma. No one needs to ever even covet it, because such an abode of Brahma is such that na yatra Vaikunta Katha Sudhapaga. There are no nectarine streams in Brahma Loka. These nectarine streams of the glories and leelas of Lord Vishnu are not at all there in that Loka. And not only that, na sadhavo bhagavataha tadashrayaha. There are no sadhus or devotees of Lord Vishnu in that Brahma Loka. Whereas here, every place in Bharatavarsha, we can see so many Mahatmas, so many sadhus and sants here. And then finally, na yatra yajnesha makha mahotsavaha. There are no utsavas in Brahma Loka. All the utsavas like Brahmotsava and Vasantotsava, we can do only in Bharatavarsha, in our land, where we celebrate Bhagavan in various ways. We do Dolotsava, we can do Divyanama, we can do Bhajanas, and also the Saptaha is also called as Yajna, and even Nama Japa is called as Nama Japa Yajna, and all such Yajnas and Utsavas which glorify Bhagavan Vishnu, where we enact his Leelas and completely merge ourselves in his thoughts, can all happen only in Bharatavarsha when we are born as human beings. So the Devas covet that so much. And then the Devas in the next verse, they rebuke those persons who are born as humans in this Bharatavarsha who do not strive for liberation. Because this human birth is such that Bhagavan has given the human birth all the capacity to attain liberation. Like a sharp intellect which can discriminate between the good and the bad, and the capacity to attain knowledge, and also for performing actions that lead to knowledge, and all other things are also very conducive. He has given us good hands, good legs, a healthy body and all that to perform devotion to Bhagavan Vishnu. And so when everything is conducive to attain liberation in this human birth, if a person doesn't attain liberation, then he is really a fool, they say. And they compare him to foolish birds in a forest who have been caught in a net by a hunter. But somehow by chance, very luckily, maybe there was a hole in the net and some of these birds escaped from the net. And then what they did was, they again went and flew back and sat in the same branch on the same tree. What would happen? It is so easy for the hunter to come and catch them again, isn't it? So these men are as foolish as these birds, they say. Because they are going to again enter into samsara, which is going to be bondage for them. And then again in the next verse, these Devas, they exclaim in wonder about the fortune of all the people who live in Bharatavarsha. They say that when these people in Bharatavarsha perform sacrifices, when they invoke the various deities like Indra, Agni, Soma, Varuna and so on through various mantras and through various oblations that is specific for each and every deity, what happens is Bhagavan Vishnu himself comes and gladly accepts these offerings, because all these deities are none but his own aspects or manifestations. And so though invoked through various names, through various deities, through various mantras, Bhagavan himself comes and gladly accepts all those offerings given by the people in this Bharatavarsha. So such is the greatness of these people born in Bharatavarsha. And though Bhagavan is complete and whole in himself, and he is the one who is going to give all the people what they desire, he comes to these sacrifices and accepts the oblations given by them, he says. And then
the Devas say that even among all the people of Bharatavarsha, those who worship Bhagavan without any desires are truly very, very fortunate. Because they say, Satyam dishati arthitam arthito nrina. It is a very true fact that Bhagavan gives whatever a person wishes when he worships him. But that is not the highest anugraha or the highest blessing. How we know that is that it is very evident from the fact that in a very short time that person is again going to come to Bhagavan with some other need or some other desire, isn't it? So the previous one had not fulfilled him in a complete manner. So what is the highest anugraha? So the Devas say, when bhaktas worship Bhagavan without any desires in their heart, without any need for boons or something like that, and they worship him only for the joy of worshipping him, Bhagavan becomes so pleased with such nishkama bhaktas that on his own, even without their asking for it, Bhagavan blesses them with his own feet, his lotus-like feet, which completely seal the heart of all desires. There is always a hole in the heart called the hole of desire, which is never being fulfilled at all, isn't it? So these 2 feet, lotus-like feet of Bhagavan, which he offers of himself to such devotees, they are like a seal for the hole in the heart, which is called desire. And what happens after that? These devotees have no need for anything at all. They are completely satisfied and fulfilled, and they have no need or desires for anything else. So that is the greatest anugraha, the Devas say. And then finally they do a prarthana or a prayer. If at all any merit is still left with us, because we have all done many merits to come to Swargaloka, isn't it? So if at all a result of having performed many sacrifices or having chanted many mantras and stotras with dedication, or having done any other noble act in a previous birth, which are still left back with us even after enjoying this stay in heaven, as a result of such merits, let us be blessed with a human birth in Bharatavarsha, the Devas pray. Because as a human in a Bharatavarsha, only a person can think of Lord Hari. He can understand that Lord Hari alone is worthy of adoration, and he can realize that Bhagavan Hari is the only one who can bless the people who worship him with all the welfare. And with this, the Devas praise of Bharatavarsha concludes, and Sri Shuka concludes this chapter with a short gadya wherein he says, O Parikshit, some wise men speak of 8 minor islands in this Jambu Dvipa, which were formed when the sons of Sagara Chakravarti, who went about in search of the Ashwamedha horse. What happened was, Sagara Chakravarti once did an Ashwamedha yaga, and during an Ashwamedha yaga, a horse is being sent across the entire country. And what will happen is, the horse needs to come back, but this horse went missing. So all the sons of Sagara Chakravarti, they went in search of this horse, and to search for this horse, they started digging up the entire globe on all sides. And during such a process, 8 minor islands were formed, and these are the islands which are called as Swarnaprastha, Chandra Shukla, Avartana, Ramanaka, Mandara Harinaha, Panchajanyaha, Simhalo, Lanketi. So the last one, Lanka, is the one which we now call as Sri Lanka. And so Shishika concludes by telling, O Parikshit, in this manner I have now described to you in great detail about all the divisions of Jambu Dvipa as was taught to me by my preceptor. So with this, Shishuka concludes the 19th chapter. So today we learned from the 21st Gadya till the 31st, that is the end of this chapter. So let us meet in the next session when we learn the 20th chapter. Radhe Radhe.